நன்றியோடு கூட willing to receive God's word with thanks. நன்றியோடு கூட தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக Hungry and thirsty. இதோ பசியோடு தாகத்தோடு கூட God will never ever disappoint you and அப்படி I. வந்த பொழுது தேவன் ஒரு பொழுதும் நம்மை ஏமாற்றம் அடைய Those செய்ய who have மாட்டார். joined us online, ஆன்லைன் மூலமாக எங்களோடு கூட பங்கேற்கிற we are உங்களையும் so happy நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். that you are with us today. இதோ இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு கூட பார்த்து கொண்டிருப்பது Worshipping the King of Kings and the Lord of Lords. இந்த ராஜாதி ராஜன் தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் எங்களோடு கூட He இருக்கிறீர்கள். alone is worthy of our worship. இதோ நம்மளுடைய ஆராதனைக்கு ஏற்றவர் அவர் ஒருவரே, பாத்திரர் அவர் ஒருவரே. And you too can feel the presence of God. நீங்களும் கூட இருக்கிற இடத்தில் வைத்து அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். Amen. ஆமென். Are you ready for the word? தேவனுடைய வார்த்தைக்கு தயாராக இருக்கிறீர்களா? Amen. Turn with me to Colossians. கொலோசியர் எழுதின புத்தகத்தை நாம் Chapter பார்ப்போம். number 1. ஒன்றாம் அதிகாரத்திலே I've been preaching from this passage since a few weeks. பலசிடந்த சில வாரங்களாக இந்த ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். I keep reminding us இப்படியாக நான் ஞாபகம் மூட்டிக் கொண்டே that இருப்பேன். we live in terrible times. நாம் மிகவும் பயங்கரமான நாட்களிலே வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். live in the last days. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Every day we face new challenges. ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய சவால்களை சந்திக்கிறோம். Every day we face giants. நம்ம கோலியாத்துகளை நாம் பார்க்கிறோம். Every day new surprises. புது ஆச்சரியங்களை நமக்காக But காத்திருக்கிறது. God's grace ஆனால் தேவனுடைய கிருபை sustains you and I. என்னையும் உங்களையும் தாங்கி நடத்துகிறது. Hallelujah. God's grace is enough. அவருடைய கிருபையே நமக்கு God's போதுமானதாக grace இருக்கிறது. is sufficient. அவருடைய கிருபை நமக்கு போதும். This should be our prayer. இதுதான் நம்முடைய ஜெபமாக Not இருக்க like வேண்டும். never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் I need you. நீர் எனக்கு தேவை. I need your power. உம்முடைய வல்லமை எனக்கு I தேவை. need your grace. உம்முடைய கிருபை எனக்கு I தேவை. need your love. உம்முடைய அன்பு எனக்கு தேவை. I need you. நீர் எனக்கு தேவை. More love. அதிகமான அன்பு. More power. உம்முடைய வல்லமை. More of you. நீர் இன்னும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே Hallelujah. I need you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எனக்கு தேவையாயிருக்கிறீர். Give him glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. This should be our prayer. இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்க This வேண்டும். should be our desire. இதுவே நம்முடைய வாஞ்சையாக இருக்க This வேண்டும். should be our priority. இதுவே நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக This இருக்க should வேண்டும். be our desires. இதுவே நம்முடைய ஆசையாக இருக்க I வேண்டும். need you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் என்னுடைய வாழ்க்கையில் தேவை. That was Paul's prayer for the church at Colossae. இந்த கொலோசியர் சபைக்கு அதுதான் பவுலினுடைய ஜெபமாக They இருந்தது. were doing so well. அவர்கள் மிகவும் நன்றாக வாழ்ந்து Their கொண்டிருந்தார்கள். economy was doing well. அவர்கள் பொருளாதார ரீதியிலே செழிப்படைத்துக் Life கொண்டிருந்தார்கள். was so smooth for them. அவருடைய வாழ்க்கை இப்படியாக நல்லபடியாக சென்று They கொண்டிருந்தது. were prospering and progressing. இப்படியாக செழிப்படைந்து முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள். Everything was going nice. எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது. Suddenly, ஆனால் திடீரென்று since they were living in the business city, இப்படியாக ஒரு வியாபாரம் நிறைந்த ஒரு பட்டணத்திலே அவர்கள் it இருந்தபடியால் was a trade center. அந்த இடத்தில் இப்படியாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. Suddenly their economy collapsed. ஆனால் திடீரென்று அவர்களுடைய பொருளாதாரம் சரிந்து People போனது. started losing their jobs and businesses. அங்க இருந்த மக்கள் தங்களுடைய வியாபாரத்தையும் வேலையும் தொலைத்து On விட்டார்கள். the other side, ஆனால் மறுபக்கம் people were growing spiritually. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து They were கொண்டிருந்தார்கள். excited அவர்கள் இப்படியாக உற்சாகம் அடைந்தார்கள். about their new found faith. இப்படியாக புதிதாக கண்டுபிடித்த அந்த விசுவாசத்தை In குறித்து every way, எல்லா இடத்திலும் in கூட every area they were growing. எல்லா காரியங்களிலும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். Suddenly everything turned upside down. ஆனால் திடீரென்று எல்லாம் தலைகீழாக மாறி While போனது. they were losing their money and material things, ஒரு பக்கத்தில் இப்படியாக வியாபாரத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்த சூழ்நிலை, the other side they were so confused. மறுபக்கத்தில் குழப்பம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். Why the confusion? ஏன் இந்த குழப்பம்? Listen, when you are hungry, நீங்கள் பசியோடு இருக்கும் பொழுது, when you are desperate for something, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க when வேண்டும் you என்று and I are இருக்கும் பொழுது, going through tough times, நீங்களும் நானும் இப்படியாக கடினமான சூழ்நிலை வழியாக போகும் பொழுது, desperate for a miracle, எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் that பொழுது, is when Satan becomes active. அந்த இடத்தில் வைத்துதான் பிசாசானவன் கிரியை செய்ய He துவங்குகிறான். will use your hunger. உங்களுடைய பசியை அவன் He பயன்படுத்துவான். will use your desperate situation. ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை அவன் He will பயன்படுத்துவான். use everything இப்படியாக உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாவற்றையும் just to பயன்படுத்தி come and tempt. உங்களை இப்படியாக
இப்படியாக சோதிக்கும்படியாக. He's a father of lies. அவன் பொய்யின் பிதாவாக இருக்கிறான். He's a deceiver. இப்படியாக ஏமாற்றுகிறவனாக He's இருக்கிறான். a restless destroyer. இப்படியாக அவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி அலைந்து திரிகிறான். And Satan came, இப்படியாக பிசாசு வந்து tempted them இப்படியாக அவர்கள் சோதனைக்குள்ளாக by உட்பட்டு all the wrong new teachings. இப்படியாக தவறான போதனைகள் வழியாக நடத்தி Cult groups started. அந்த இடத்தில் தவறான போதனைகளை கொடுத்து People at Colossae, அந்த கொலோசிய சபையிலே வைத்து they were so confused. அவர்கள் குழப்பம் நிறைந்தவர்களாக What to believe? எதை நம்புவது, Whom to believe? யாரை நம்புவது, Which is truth? எது உண்மையானது, Which is fake? எது போலியானது, They didn't know. இப்படியாக எதுவும் They were அறியாமல் standing at the crossroads. இப்படியாக முச்சந்தியிலே நின்று And the கொண்டிருந்தார்கள். news went to Paul. இப்படியாக அந்த செய்தி பவுலுக்கு சென்றடைந்தது. Church at Colossae, இந்த கொலோசிய சபையிலே கூட they are going through tough times. அவர்கள் கடினமான சூழ்நிலை வழியாக போய் Once they were கொண்டிருக்கிறார்கள். growing and prospering. ஒரு காலத்திலே அவர்கள் செழிப்போடு வளர்ந்து கொண்டிருந்தார்கள். Now, ஆனால் the இப்பொழுது situation is different. அந்த இடத்தில் சூழ்நிலை மாறி போனது. Paul with great burden. பவுல் இப்படியாக அதிக பாரத்தோடு He's கூட sending a letter. இப்படியாக ஒரு கடிதத்தை எழுதி He's அனுப்புகிறார். telling them, அவர்களை பார்த்து சொல்கிறார், Church, I am praying. சபையே உங்களுக்காக நான் ஜெபித்துக் Never lose கொண்டிருக்கிறேன். heart. உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகாமல் Never இருப்பதாக, lose hope. உங்களுடைய நம்பிக்கை போகாமல் The God இருப்பதாக. whom you serve, நீங்கள் சேவிக்கிற அந்த தேவன் He's a God of hope. அவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவனாக He will never இருக்கிறார். disappoint you. உங்களை ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய செய்ய I am மாட்டார். going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க I போகிறேன். am going to stand in the gap. நான் திறப்பிலே நின்று ஜெபிக்க I போகிறேன். am going to bring everyone எல்லோரையும் நான் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வர before போகிறேன். God and plead. அவருக்கு முன்பாக எடுத்துச் சென்று நான் அவரிடத்தில் முறையிட What போகிறேன். a blessed church it was. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை. Gave God glory. தேவனுக்கு மகிமை We செலுத்துவோமாக. need pastors like Paul. அப்படியே பவுலை போல போதகர்கள் நமக்கு தேவை. Shepherds like Paul. அப்ப பவுலை போல நம்மளை நடத்துகிறவர் நமக்கு Leaders தேவை. like Paul. அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவை. Fathers like Paul. இப்படியாக பவுலை போன்ற தகப்பர்கள் நமக்கு தேவை. Mothers like Paul. அம்மாமார்கள் நமக்கு தேவை. Elders like Paul. இப்படியாக பெரியோர்கள் சபையில் மூப்பர்கள் நமக்கு Who தேவை. would stand in the gap. இப்படியாக திறப்பிலே நின்று ஜெபிக்க கூடியவர். Bring their children. தங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே கொண்டு Bring வந்து their family members. குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கொண்டு Bring வரும்படியாக, their loved ones. அவர்கள் நேசிக்கிற மக்களை கொண்டு Bring வரும்படியாக, the needy. அவருடைய தேவையுள்ள ஜனங்களை கொண்டு Bring the வரும்படியாக, depressed. தோய்ந்து போன மக்களை கொண்டு வரும்படியாக, Bring them and plead and stand in the gap and ask God for mercy. அவர்களுக்காக திறப்பிலே நின்று தேவனிடத்தில் நின்று அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக ஜெபிக்கும்படியாக. Paul prayed a simple prayer. பவுல் இப்படியாக ஒரு சாதாரண ஜெபத்தை தான் அவர் ஏறெடுத்தார். Paul says, பவுல் சொன்னார், Church, never lose heart. சபையே நீங்கள் உள்ளம் தோய்ந்து I போகாதீர்கள். am beside you. நான் உங்களுக்காக நிற்கிறேன். I will pray for you. உங்களுக்காக நான் ஜெபித்துக் This கொள்வேன். is what my prayer is. இதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. Lord, energize my people என்னுடைய ஜனங்களை இந்த வல்லமையினால் வெடிக்கும் வல்லமையினால் with நீ your நிரப்பும். explosive power. உன்னை வெடிக்கும் வல்லமையினால் நீ நிரப்பும். They need you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் அவர்களுக்கு They தேவை. need your explosive power like never before. இந்த வெடிக்கும் வல்லமை இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் அவர்களுக்கு தேவை. This should be my prayer. இது என்னுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். This should be your prayer. இது உங்களுடைய ஜெபமாக இருக்க And the வேண்டும். second prayer, இரண்டாவது ஜெபம், Paul prayed, பவுல் இப்படியாக ஜெபித்தார். Lord, தேவனே, fill my church, என்னுடைய சபையை இப்படியாக fill நிரப்பும். my people என்னுடைய ஜனத்தை நிரப்பும். with your divine wisdom. தேவ ஞானத்தினால் அவர்களை நிரப்பும். Amen. So that they will make a wise choice. ஆகவே ஞானத்தினால் நிரப்பப்பட்டு நல்ல ஆலோசனைகளை அவர்கள் They will make வழிநடத்தப்படுவார்கள். wise decisions அவர்கள் நல்ல ஆலோசனைகளை எடுப்பார்கள். because they are too confused, ஏனென்றால் அவர்கள் குழம்பம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். broken, hurt, இதோ உடைந்து போனவர்களாக, going through agony. இப்படியாக வலியோடு கூட வாழ்ந்து Lord, கொண்டிருக்கிறார்கள். fill them தேவனே அவர்களை நிரப்பும். with your wisdom. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். Fill in Greek இந்த மூல பாஷையிலே is வைத்து plero. பிளெரு என்று சொல்கிறோம். In other words, இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல Lord, வேண்டுமானால், let wisdom control your people. இதோ ஞானம்
அவர்களை ஆளுகை செய்யட்டும் என்கிற அர்த்தமாகும். Lift your hands. நம் கரங்களை Lift உயர்த்தி your hands. கரங்களை உயர்த்தி And say, Lord, தேவனே energize me என்னை இப்படியாக பலப்படுத்தும். with your explosive power. அந்த வெடிக்கும் வல்லமையினால் என்னை நிரப்பும். Energize my people என்னுடைய ஜனங்களை நிரப்பும். with your explosive power. அந்த வெடிக்கும் வல்லமையினால் And நிரப்பும். the second prayer, இரண்டாவது ஜெபம், lift your hands. கரங்களை உயர்த்தி And சொல்லுங்கள், Lord, தேவனே fill me with your wisdom. உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும். Let your wisdom control me உம்முடைய அந்த ஞானம் என்னை ஆளுகை so that I செய்யட்டும். can make wise move. ஆகவே அந்த ஞானத்தினால் நான் காரியங்களை I will செய்யும்படியாக take another step. அடுத்த படியை நான் எடுத்து வைக்கும் Let பொழுது your wisdom control me. உம்முடைய ஞானம் என்னை ஆளுகை In செய்யட்டும். Jesus' name. இயேசுவின் The நாமத்தில் third prayer. மூன்றாவது ஜெபம். Today I want to talk to you about that third prayer. இன்றைக்கு அந்த மூன்றாவது ஜெபத்தை குறித்து நாம் பேசுவோம். Lord, தேவனே help them. இப்படியாக உதவி செய்யும். Help my people என்னுடைய ஜனங்களுக்கு உதவி to செய்யும். live well for the master. இதோ எஜமானருக்காக நல்ல வாழ்க்கை வாழும்படியாக Lift your hands. கரங்களை உயர்த்துவோம். Lift your hands. கரங்களை Say, உயர்த்துவோம். Lord, தேவனே help me. எனக்கு உதவி Help செய்யும். my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி Help my செய்யும். family. என்னுடைய குடும்பத்தாருக்கு உதவி Help my செய்யும். loved ones. நான் நேசிக்கிறவர்களுக்கு உதவி Help my செய்யும். community. என்னுடைய சமுதாயத்திற்கு உதவி செய்யும். Help my family என்னுடைய குடும்பத்திற்கு உதவி to செய்யும். live well for the master. இதோ எஜமானருக்காக நல்ல வாழ்க்கை வாழும்படியாக In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. ஹalleluya. That is what you read in verse number 10. அதேதான் நாம் 10வது வசனத்திலே படிக்கிறோம். Colossians chapter number 1. இதோ கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே Verse number 10. 10வது வசனத்திலே பார்க்கிறோம். We pray that you will live well for the master. நீங்கள் எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாக. Amen. Amen. சொல்லுங்க எஜமானுக்காக. சத்தமா சொல்லுங்க எஜமானுக்காக. For the master. ஆன்லைன்ல வாட்ச் பண்றவங்க சொல்லுங்க எஜமானுக்காக. Those who are watching online say யார் for the அந்த master. எஜமான்? Who is that master? என்னை படைத்தவர் அந்த எஜமான். The one who created me is my master. அந்த எஜமானுக்காக For that master நல்ல வாழ்க்கை வாழ I will lead a good life. எனக்கு உதவி செய்யுங்க. To lead that help me. Amen. Amen. Praise the Lord. The triune God. இந்த திரியேக தேவன் They came together. அவர்கள் ஒன்றாக வந்து They had a meeting. இப்படியாக ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் வைத்து They said to themselves, அவர்கள் தனக்குள்ளே சொன்னார்கள், let us create man நாம் மனிதனை இப்படியாக in உருவாக்குவோம். our image. நம்முடைய அந்த சாயலிலே உருவாக்கி, You know, God created you and I fearfully. இது உங்களையும் என்னையும் அவர் பயத்தோடு கூட உருவாக்கினார். Wonderfully. அதிசயமாய் ஆச்சரியமாய் உருவாக்கினார். God is your master. அவரே உங்களுடைய எஜமானராக இருக்கிறார். God is your maker. அவரே உங்களை சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். God has a purpose for you. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். Someone said like this. இப்படியாக ஒருவர் சொன்னார், The greatest tragedy இந்த உலகத்திலே வைத்து ஒரு பெரிய விபத்து எதுவென்றால் is not death, அது சாவு கிடையாது, but life without purpose. ஆனால் வாழ்க்கை நோக்கமில்லாத வாழ்க்கையே. Listen to me again. திரும்பவுமாக சொல்கிறேன், The greatest tragedy in life வாழ்க்கையிலே வைத்து ஒரு பெரிய விபத்து என்பது is not death. அது சாவு கிடையாது, It is life without purpose. ஆனால் ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கையே பெரிய விபத்தாக So இருக்கிறது. God's purpose should be a top priority. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து தேவனுடைய நோக்கத்துக்கே நீங்கள் முதலாவது இடம் கொடுக்க We வேண்டும். should live well for a master. நம்மளுடைய எஜமானருக்காக நாம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். Living well for the master is worth. இந்த எஜமானருக்காக நாம நல்ல வாழ்க்கை வாழ்வது உகந்ததாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, living well for the master is worth. It is worth. அது மிகவும் உகந்ததாக இருக்கிறது. Because it satisfies you. ஏனென்றால் அது நம்மை திருப்தி அடைய செய்கிறது. It makes you happy. நம்மை சந்தோஷம் அடைய செய்கிறது. It is so satisfying. அது நம்மை திருப்தியாக்கி Because கொள்கிறது. you know God has a purpose for you. ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை You know your வைத்திருக்கிறார். life has a meaning. உங்களுடைய வாழ்க்கைக்கு வைத்து அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது You என்று know you are தெரியும். living for your master. உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எஜமானருக்காக வாழ்ந்து Are கொண்டிருக்கிறீர்கள். you here? இங்கதான் இருக்கீங்களா? That brings everlasting அது அவர் நித்தியமாக இருக்கிறது. satisfaction. அது நித்தியத்துக்குண்டான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொண்டு You have வருகிறது. that divine peace. அந்த சமாதானம் தேவனுடைய சமாதானத்தால் You நிரப்பப்படுகிறோம். have that divine joy. இப்படியாக தேவனுடைய சந்தோஷத்தினால் No நிரப்பப்படுகிறோம். matter what the situation is. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, When you know that you are living well for the master, உங்களுக்கு இப்படியாக எஜமானருக்காக நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று தெரிந்தது you will என்றால் never be disappointed. நீங்கள் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். God will never disappoint you. தேவன் உங்களை எப்பொழுதும் ஏமாற்றம்
அடைய செய்ய மாட்டார். Listen, கவனியுங்கள், living well for the master, தேவனுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது I said, will satisfy you and I. அது உங்களையும் என்னையும் திருப்தி அடைய செய்யும் என்று Make you சொன்னேன். so happy. உங்களை மிகவும் சந்தோஷம் அடைய செய்யும். You want to live for him. நீங்கள் அவருக்காக வாழ You want to துடிக்கிறீர்கள். please him. அவர் எப்படியாவது அவருக்காக நீங்கள் வாழ You வேண்டும். want to glorify him. அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த You வேண்டும், want to serve him. அவருக்காக ஊழியம் செய்ய You want வேண்டும், to do anything for him. அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று Listen, நீங்கள் கவனியுங்கள். living well for man இந்த மனிதனுக்காக நல்ல வாழ்க்கை வாழ்வது is disappointing. அது ஏமாற்றத்தை கொடுக்கும். It is disappointing. அது ஏமாற்றத்தை கொடுக்கும். It is painful. அது வலியை கொடுக்கும். It is hurting. அது உள்ளத்தை It தோய்ந்து will போக cost வைக்கும். your life. அது உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் கிரயமாக கொடுக்க வேண்டும். You try living for man. மனிதனுக்காக நீங்கள் வாழ முற்படும் பொழுது You will never be satisfied. நீங்கள் திருப்தி அடையவே முடியாது. Oh God, தேவனே, I spent myself. என்னையே நான் செலவழித்தேனே, I lived for my children. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இருந்தேனே, I lived for my parents. என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் வாழ்ந்தேனே, I lived for my husband. என்னுடைய கணவருக்காக நான் வாழ்ந்தேனே, Lived for my wife. என்னுடைய மனைவிக்காக நான் வாழ்ந்தேனே, My children was everything for me. என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்துக் I கொண்டிருந்தேனே, gave my sweat. என்னுடைய அந்த வேர்வையை அவர்களுக்காக I சிந்தினேனே, gave myself. என்னையே நான் தந்தேனே, I did everything best for my children. என்னுடைய பிள்ளைகளுக்காக சிறந்ததையே நான் I செய்தேனே, did everything for my church as a pastor. ஒரு போதகராக என் சபைக்கு நான் நல்லதையே செய்தேனே. When you live for man, நீங்கள் இப்படியாக மனிதனுக்காக வாழும் பொழுது you will never be satisfied. நீங்கள் திருப்தி அடையவே முடியாது. Listen, church. கவனியுங்கள் சபையே, That is what Paul prays. அதைதான் பவுலானவர் ஜெபிக்கிறார். Lord, let my children என்னுடைய பிள்ளைகள் live for the master. எஜமானருக்காக வாழ வேண்டும். Live well for the master. எஜமானருக்காக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். Listen, கவனியுங்கள், if you and I live for man, நானும் நீங்களும் இப்படியாக மனிதனுக்காக வாழும் பொழுது man is not going to be satisfied in anything. இப்படியாக மனிதன் திருப்தி அடையவே மாட்டான். You cannot satisfy anyone. இப்படியாக நீ யாரையும் திருப்தி அடைய செய்யவே முடியாது. Turn to somebody and say, living for man is not worth at all. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனிதனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அது பலன் கொடுக்காது என்று. Because how much ever you do, ஏனென்றால் நீங்கள் எவ்வளவுதான் செய்தாலும், you spend yourself, உங்களையே நீங்கள் செலவழித்தாலும், you give yourself, உங்களையே நீங்கள் you கொடுத்தாலும், live for them, அவர்களுக்காகவே நீங்கள் you வாழ்ந்தாலும், want to die for them, அவர்களுக்காக நீங்கள் மரித்து போக வேண்டும் they என்று are your நினைத்தாலும், joy, அவர்களே உங்கள் சந்தோஷமாக they இருந்தாலும், are your priceless possession, அவர்களே யாரும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்று you love நினைத்தாலும், them so much, அவர்களை நீங்கள் அதிகமாக நேசித்தாலும், you cannot satisfy. அவர்களை நீங்கள் திருப்தி அடையவே செய்ய Are முடியாது. you here? இங்கதான் இருக்கீங்களா? Because man is greedy. ஏனென்றால் மனிதன் இப்படியாக ஆசை படைத்தவனாக He is a இருக்கிறான். greedy creature. இப்படியாக பேராசை பிடித்தவனாக He is இருக்கிறான். a selfish creature. அவன் சுயநலம் உள்ளவனாக இருக்கிறான். He is carnal minded. இப்படியாக உலக சிந்தை உடையவனாக He இருக்கிறான். lives for temporal things. இதோ தற்காலிகமான ஒரு காரியத்திற்காக வாழுகிற When மனிதனாக, man is so greedy, இப்படியாக மனிதன் பேராசை படைத்தவனாக இருக்கும் when பொழுது, man is so selfish, இப்படியாக சுயநலம் நிறைந்தவனாக மனிதன் இருக்கும் பொழுது, carnal minded, மனித உலக சிந்தையிலே மனிதன் வாழும் பொழுது, how can you make him happy? அவனை எப்படி நீங்கள் சந்தோஷப்படுத்த It முடியும்? is impossible. அது முடியவே முடியாது. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? It is our duty நம்முடைய கடமையாக to இருக்கிறது, give our children, நம்முடைய குழந்தைகளுக்கு, to give our church. நம்முடைய சபைக்கு, As a pastor, ஒரு போதகராக it is my duty அது என்னுடைய கடமையாக இருக்கிறது. to work hard நான் கடினமாக உழைப்பது, in meeting the felt needs, அவர்களுடைய தேவைகளை in சந்திக்கும்படியாக, meeting the spiritual needs. இதோ அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை I should சந்திக்கும்படியாக spend myself, நான் என்னையே செலவழிக்க வேண்டும். but I should at the same time ஆனால் அதே சமயம் live not for people, ஜனங்களுக்காக நான் வாழக்கூடாது. live well for the master. எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். Pastors are the most lonely people. போதகர்கள் தான் மிகவும் தனிமையிலே வாழ்கிறார்கள். Most lonely people. மிகவும் தனிமையிலே வாழ்கிறார்கள். Are you here? இங்கதான் இருக்கீங்களா? You cannot satisfy man அவர்களை மனிதனை நீங்கள் திருப்தி செய்யவே முடியாது. because they want freedom. ஏனென்றால் அவர்களுக்கு சுதந்திரம் தேவையாக They இருக்கிறது. want to enjoy life. அவர்கள் வாழ்க்கையை இப்படியாக சுதந்திரமாக ரசிக்க வேண்டும் என்று You cannot நினைக்கிறார்கள். restrict man. அவர்களை நீங்கள் தடை செய்ய முடியாது. You cannot put a boundary. அவர்களுக்கு ஒரு தடையை நீங்கள் விதிக்க முடியாது. They are not satisfied at all. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவர்களை நீங்கள் திருப்தி They செய்ய want to முடியாது. explore.
அவர்கள் வெளியிலே சென்று எல்லாவற்றையும் காண வேண்டும் என்று You நினைக்கிறார்கள். know, Psalmist said in Ecclesiastes, இப்படியாக நாம் அந்த I don't have time to share all the scripture verses. அதையெல்லாம் இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு You நேரம் go இல்லை. home and read Ecclesiastes. நீங்கள் வீட்டிலே போய் அந்த புத்தகத்தை படியுங்கள். Solomon says, இப்படியாக சாலமன் ராஜா he says, சொல்கிறார், I said to myself, நான் எனக்கே சொல்லிக் கொண்டேன் என்று சொல்கிறார். come now, இப்பொழுது வாருங்கள், I will test you with pleasure to find out what is good. எது நன்மை என்பதை காணும்படியாக நான் உங்களுக்கு சொல்வேன் என்று He சொல்கிறார். said to himself, அவனுக்காகவே பேசினான். no one can control me. யாரும் என்னை இப்படியாக அடக்க முடியாது. No one can restrict me. யாரும் எனக்கு தடை செய்ய முடியாது. No one is above me. யாரும் எனக்கு மேலாக I கிடையாது. want freedom. எனக்கு சுதந்திரம் தேவை. Come. வாருங்கள். I said to myself, நான் எனக்கே சொல்லிக் let கொண்டேன், me go out. நான் வெளியே போய் Outside my boundary. என்னுடைய அந்த தடையை மீறி நான் சென்று Let me drink. நான் அந்த போய் இப்படியாக குடித்து, Let me build. நான் இப்படியாக கட்டி, Let me eat. இப்படியாக உண்டு, Let me do anything. நான் இப்படியாக எதையாவது நான் I செய்வேன். want my freedom. எனக்கு என்னுடைய சுதந்திரம் தேவை. I deserve my freedom. என்னுடைய சுதந்திரம் என்னுடைய உரிமை. He did everything. இப்படியாக அவன் எல்லா காரியத்தையும் செய்தான். Finally, ஆனால் கடைசியாக he says, இப்படியாக சொல்கிறான், everything is vanity. எல்லாம் மாயை என்று சொல்கிறான். Are you here? இங்கதான் இருக்கீங்களா? And he goes on to say, இப்படியாக தொடர்ந்து சொல்கிறான். turn to someone and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, there is time for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, there is time for everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் உண்டு. Amen. How can you live for this kind of a man? இப்படிப்பட்ட மனிதனுக்காக நாம் எப்படி வாழ முடியும்? How can you be satisfied? அப்படி வாழ்ந்து எப்படி நாம் திருப்தி அடைய At முடியும்? the end of the day, ஆனால் நேரம் முடியும் பொழுது கூட you are broke, நீங்கள் உடைந்து போனவர்களாய், hurt, வலியோடு கூட disappointed, ஏமாற்றம் அடைந்தவர்களாய், depressed. இப்படியாக ஏமாற்றம் தோய்ந்து போனவர்களாய், தனிமையோடு, Is it worth? அது உகந்ததா என்று யோசித்து Is it பார்க்கும். worth? அது உகந்ததா? Living well for a master இதோ எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை is வாழ்வது, worth. அதுதான் பலனை Because கொடுக்கிறது. you do everything for your family. ஏனென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் You do செய்கிறீர்கள். everything for your loved ones. நீங்கள் நேசிக்கிறவர்களுக்காக எல்லாவற்றையும் You do செய்கிறீர்கள். everything for the church. சபைக்காக எல்லாவற்றையும் You செய்கிறீர்கள். do everything for the needy. தேவையுள்ள ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். But you know one thing. ஆனால் உங்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும், I'm just a servant, ஒரு வேலைக்காரனாக, a laborer ஒரு வேலை செய்யும் ஊழியக்காரனாக in God's vineyard, அதோ தேவனுடைய அந்த தோட்டத்திலே வைத்து living well for the master இந்த எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது is worth. அது உகந்ததாக இருக்கிறது. Secondly, living well for the master இரண்டாவதாக எஜமானருக்காக வாழும் வாழ்க்கை is rewarding. பலனை தருவதாக இருக்கிறது. Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். Give God glory. Go தேவனுக்கு ahead நாம் and give God glory. It is தேவனுக்கு நாம் rewarding. மகிமை செலுத்துவோம். You live for man. நீங்கள் மனிதனுக்காக வாழும் பொழுது What do you get? என்ன உங்களுக்கு கிடைக்கும்? Do they acknowledge you? நீங்கள் செய்த காரியத்தை அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? Are they happy? அதை கேட்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? Are they satisfied? திருப்தி அடைவார்களா? They squeeze you like anything. உங்களை அப்படியே சக்கையாக பிழிந்து போடுவார்கள். After squeezing everything, இப்படியாக உங்களை பிழிந்து விட்டு they know that they cannot extract anything. பிழிந்து விட்டு இனிமேல் இதிலிருந்து எந்த ஒரு ரசத்தையும் எடுக்க முடியாது என்று தெரிந்த They பொழுது will சும்மா dump you அப்படியே உங்களை தூக்கி with எறிவார்கள். no courtesy. ஒரு நல்ல இருதயத்தோடு கூட இல்லாமல் After squeezing, உங்களை இப்படியாக பிழிந்து எடுத்து they விட்டு will dump you. உங்களை அப்படியே குப்பையை போல தூக்கி And they போடுவார்கள். will move on உங்களை தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் முன் to செல்வார்கள். find someone இப்படியாக வேற யாரோ ஒருவரை so நாடி that they can squeeze them. அவர்களை போய் அவர்களையும் இப்படியாக பிழிந்து கொள்ள வேண்டும் என்று. This is what man's nature is. இதுதான் மனிதனுடைய சுபாவமாக இருக்கிறது. But when you work for the master, ஆனால் நீங்கள் எஜமானருக்காக வேலை செய்யும் when பொழுது, you live well for the master, இதோ எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது he will reward you. உங்களுக்கு உண்டான பலனை அவர் தருவார். கரங்களை கரங்களை தட்டுங்கடா. தட்டுவோமாக. Hallelujah. This is hard. இது மிகவும் A கடினமானது. very hard lesson we learn. இது கடினமான ஒரு பாடமாக இருக்கிறது. Very, very hard, I'll tell you. இது மிகவும் கடினமான ஒரு பாடமாக இருக்கிறது. Colossians chapter number 1.
கொலோசியர் 1ஆம் verse அதிகாரத்திலே number 10. 10வது வசனத்திலே We pray பார்க்கிறோம். that you will live well for the master, நீங்கள் எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். making him proud of you இதோ உங்களை குறித்து அவர் பெருமைப்படத்தக்கதாக as you work in his orchard. அவருடைய தோட்டத்திலே அவருக்காக As நீங்கள் you வேலை work in செய்யும் his பொழுது vineyard, அவருடைய தோட்டத்திலே அவருக்காக வேலை செய்யும் பொழுது when you live well for the master, நீங்கள் எஜமானருக்காக நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது you will make him proud. நீங்கள் அவரை பெருமைப்படுத்துகிறீர்கள். கரங்களை தட்டுங்களே. Hallelujah. That is your reward. அதுதான் உங்களுடைய பலனாக இருக்கிறது. Amen. That is your reward. அதுதான் உங்களுடைய வெகுமதியாக இருக்கிறது. You do everything for man. நீங்கள் மனிதனுக்காக எல்லாம் You செலவழிக்கிறீர்கள். do everything for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். You don't expect them அவர்களிடத்தில் எதுவும் எதிர்பார்க்காமல் to say that. நீங்கள் சொல்லுகிறீர்கள். You don't expect them to say. அவர்கள் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. My family did so much. என்னுடைய குடும்பம் எனக்காக இவ்வளவு செய்தது. Seen my father suffered. என்னுடைய தகப்பன் இப்படியாக மிகவும் போராட்டத்தில் இருந்தார். Seen my mother suffered. என்னுடைய தாய் எனக்காக இப்படி உழைத்ததை நான் They பார்த்திருக்கிறேன். gave everything. தங்களையே அவர்கள் எங்களுக்கு செலவழித்தார்கள். Now, ஆனால் இப்பொழுது it is my turn என்னுடைய தருணமாக to இருக்கிறது. make them proud. அவர்களை பெருமைப்படுத்தும்படியாக I should make them proud. அவர்களை நான் பெருமைப்படுத்த வேண்டும். I should make them happy. அவர்களை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். You seldom hear that. அதை நாம் கேட்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. Are you here? But when you live well for the master, ஆனால் நீங்கள் எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது amen, it is rewarding. அது பலன் தருவதாக வெகுமதி அளிப்பதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? That is rewarding. அதுதான் பலன் என்பதாகும். You do your duty. நீங்கள் உங்கள் கடமையை செய்வீர்கள். You give your best. நீங்கள் உங்களுடைய சிறந்ததை You கொடுப்பீர்கள். spend yourself. உங்களையே செலவழிப்பீர்கள். But say to the Lord, ஆனால் தேவனை பார்த்து சொல்வீர்கள், Lord, I have done. நான் இதையெல்லாம் செய்து விட்டேன். Lord, I have done. நான் இதையெல்லாம் செய்து விட்டேன். I want to live for you. நான் இப்பொழுது உங்களுக்காக வாழ And when you விரும்புகிறேன். finish your race here, இப்படியாக உங்கள் ஓட்டத்தை நீங்கள் முடிக்கும் பொழுது go to your master. இது எஜமானரிடத்தில் நாம் செல்லும் And பொழுது your master will say, உங்களுடைய எஜமானர் இப்படியாக well சொல்வார், done, son. உண்மையும் உத்தமுமான Well done, ஊழியக்காரனே. son. உண்மையும் உத்தமுமான Well done, ஊழியக்காரனே. daughter. இதோ மகளே, உன்னை நான் மெச்சுகிறேன் என்பார். You lived well for me. நீ எனக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை You வாழ்ந்தாய். did best. உன்னுடைய சிறந்ததை நீ எனக்கு You கொடுத்தாய். labored in my vineyard. இதோ என்னுடைய தோட்டத்திலே வைத்து இப்படியாக நீ You பிரயாசப்பட்டாய். gave yourself. உன்னையே நீ செலவழித்தாய். Now, ஆனால் இப்பொழுது well done, faithful servant. உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனே, Enter into your glory. இதோ உன்னுடைய அந்த மகிமையிலே நீ பிரவேசி Be என்பார். so proud. இப்படியாக நான் பெருமைப்படுகிறேன். What more you want? இதை தவிர உங்களுக்கு என்ன வேண்டும்? What a reward it is. இது எவ்வளவு பெரிய வெகுமதியாக இருக்கிறது. I am waiting for that day. நான் அந்த நாளுக்காக காத்து I am கொண்டிருக்கிறேன். waiting for that day. நான் அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். Let the Lord say, தேவன் இப்படியாக well சொல்லட்டும், done, son. நல்லதை செய்தாய் மகனே, Well done, son. நல்லதை செய்தாய். Living well for the master இப்படியாக எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை is வாழ்வது worth. அது உகந்ததாக இருக்கிறது. Living well for the master எஜமானருக்காக நல்ல வாழ்க்கை வாழ்வது is rewarding. அது வெகுமதி பலனை கொடுப்பதாக I இருக்கிறது. will continue. My faith is in no one else, nothing else but you. For you will never fail. For you will never disappoint. For you will never shame me. For you will never fail me. So I say, God, I see your face. Your loving face. Your gracious face. Your face that never rejects me. I seek you with all of my strength.